கர்த்தர் யூதர்களை ரட்சிக்கிறார். அதிகாரம் 9. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களையெல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரமனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரரான பர்சான் தாத்தா, தல்போன், அஸ்பாதா, பொராதா, அதலியா, அரிதாத்தா, பர்மஷ்டா, அரிஷாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரமனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ, இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதன்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடிச் சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளிலுள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்கச் சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். யூதர்களுக்கும் அவர்களை விரோதிக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தம் அவர்களுடைய ஜீவாதாரத்தின் யுத்தமாகும். யூதர்கள் இந்த யுத்தத்தில் தோற்றுப்போனால் அவருடைய இனமே அழிந்து போகும். கர்த்தருடைய கிருபையினால் இந்த யுத்தத்தில் யூதருக்கு ஜெயம் உண்டாயிற்று. யூதரும் அவர்களை விரோதிக்கிறவர்களும் ராஜாவின் கட்டளை பிரகாரம் யுத்தம் பண்ணுகிறார்கள். ராஜாவின் அதிகாரம் இவர்கள் இருவருக்குமே ஆதரவாய் இருக்கிறது. ஆகையினால் யூதரும் அவர்களை விரோதிக்கிறவர்களும் கலகக்காரராக குற்றம் சாட்டப்படவில்லை.
யூதருக்கு விரோதிகளாய் இருக்கிறவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். ராஜாவின் முதலாம் கட்டளை 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். யூதருக்கு விரோதிகளாய் இருக்கிறவர்கள் இந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் வந்தபோதோ சத்துருக்கள் யூதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி தங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என்று யூதருடைய சத்துருக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நாள் சத்துருக்களின் நாளாயிராமல் கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சங்கீதம் 37:13. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரை மேற்கொள்ளலாம் என்று யூதருடைய பகைஞர் நினைக்கிறார்கள். 127 பிரதேசங்களிலும் உள்ள நகரங்களிலும் அங்கங்குள்ள யூதர்கள் ஒன்று கூடுகிறார்கள். தங்களை கொல்ல வந்த தங்களுடைய பகைஞரை அவர்கள் சங்காரம் பண்ணுகிறார்கள். ராஜாவின் அதிகாரிகள் யூதருக்கு உதவி செய்கிறார்கள். யூதருக்கு முன்பாக ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. யூதரை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. இவ்வாறாக கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய யூத ஜாதியாரை ரட்சிக்கிறார். யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொள்கிறார்கள். யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒரே கூட்டமாக நிற்கிறார்கள். யூதர்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூடிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு பட்டணத்திலும் யூதர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடியிருக்கிறார்கள். ராஜாவின் 2வது கட்டளை யூதருடைய பாதுகாப்புக்கு சாதகமாய் இருக்கிறது. யூதர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ராஜா தன்னுடைய 2வது கட்டளையை பிறப்பித்து இருக்கவில்லை என்றால் யூதர்கள் தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடியிருக்க மாட்டார்கள். ஆனால் அகாஸ்வேரு ராஜாவோ யூதர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று தன்னுடைய 2வது கட்டளையின் மூலமாக அறிவித்திருக்கிறான். ஒவ்வொரு பட்டணத்திலும் உள்ள யூதர்கள் ஒன்றாய் கூடி வராமல் தனித்தனி குடும்பமாக பிரிந்திருந்தால் அவர்கள் பலவீனராய் இருப்பார்கள். விரோதிகள் பிரிந்திருக்கிற யூதர்களை எளிதாக மேற்கொள்வார்கள். ஆனால் யூதர்களோ ஒவ்வொரு பட்டணத்திலும் ஓரிடத்தில் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே பிரிவினை இல்லை. இதனால் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். இதே அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் இதற்கு முன்பு யூதரை சங்கரிப்பதற்காக ஆமானுக்கு துணை நின்றார்கள். இப்போதோ அவர்கள் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். முதலாம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஒரு தேசத்தின் தேசாதிபதிகளும் துறைகளும் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தேசத்தின் ஜனங்களும் ஆதரவாக இருப்பார்கள். இப்போது சகல அதிகாரிகளும் துறைகளும் தேசாதிபதிகளும் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். இதனால் அந்தந்த தேசத்தின் ஜனங்களும் யூதருக்கு துணையாக நிற்கிறார்கள். ஏராளமானோர் யூதருக்கு துணையாக நிற்பதினால் அவர்களுடைய பலன் அதிகரிக்கிறது. நாடுகளின் சகல அதிகாரிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் துறைகளுக்கும் யூதர்கள் மீது பிரியமும் நேசமும் பாசமும் இருந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்திருக்கிறது. மொர்தெகாய்க்கு கர்த்தருடைய கண்களிலும் தயவு கிடைத்திருக்கிறது. அகாஸ்வேரு ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைத்திருக்கிறது. இதனால் ஒருவரும் யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவராயிருக்கிறார். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று.
இந்த மொர்தெகாய் என்பவர் மேன்மேலும் பெரியவராகிறார். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் யூதர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். யூதர்களுக்கு ஏராளமானோர் துணை நிற்கிறார்கள். யூதருடைய சேனையும் பெரிதாயிருக்கிறது. யூதருக்கு விரோதமாக வந்திருக்கிற சத்துருக்களோ பலவீனப்பட்டு போகிறார்கள். சத்துருக்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை நியமித்துக் கொள்கிறார்கள். சத்துருக்களால் கர்த்தருடைய கோபத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் தப்பிக்க முடியாது. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர் சூசான் அரமனையில் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்குகிறார்கள். அவர்கள் ஆமானின் குமாரரான பர்சான்தாத்தா, தல்போன், அஸ்பாலா, பொராதா, அதலியா, அரிதாத்தா, பர்மஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போடுகிறார்கள். 12ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே யூதர்கள் சூசான் அரண்மனையில் மேலும் 300 பேரை கொன்று போடுகிறார்கள். சூசானில் இருக்கிற யூதர் இந்த தேதியிலே கூடி சேர்ந்து அவர்களை கொன்று போடுகிறார்கள். ராஜாவின் கட்டளை பிரகாரம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில்தான் இந்த யுத்தம் நடைபெற வேண்டும். ஆனால் இந்த யுத்தம் 14ஆம் தேதியிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த நாளிலே யூதரின் சத்துருக்களை சங்காரம் பண்ணுவதற்கு எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் விசேஷித்த அனுமதியை பெற்றிருக்கிறாள். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்ய உத்தரவாக வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுக்கிறான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறக்கிறது. அகாஸ்வேரு ராஜா உத்தரவு கொடுத்த பிரகாரம் சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொண்டு போடுகிறார்கள். 13ஆம் தேதியிலே சூசான் அரமனையிலே யூதர்கள் 500 பேரை கொன்று போட்டார்கள். ஆக மொத்தம் சூசான் அரமனையில் மாத்திரம் யூதரை விரோதிக்கிறவர்களில் 800 பேர் கொல்லப்படுகிறார்கள். இதனால் யூதர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடிக்கிறது. ஒருவரும் யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. யூதர்கள் தங்களை பாதுகாப்பதற்காகவே தங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை கொன்று போடுகிறார்கள். யூதர்கள் தங்களுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். இதற்கு அகாஸ்வேரு ராஜாவும் அனுமதி கொடுத்திருக்கிறான். அகாஸ்வேரு ராஜா யூதருக்கு கட்டளை கொடுத்தபோது அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லோரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டான். யூதர்கள் தங்களுடைய விரோதிகளின் உடைமைகளை கொள்ளையிட்டு தங்களுக்கு ஐஸ்வர்யம் சேர்த்திருக்கலாம். ஆனால் யூதர்கள் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. யூதர்கள் உலக பிரகாரமான பொருட்களின் மீது பிரியப்படவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சவுல் கொள்ளை பொருளின் மீது ஆசைப்பட்டார். இதற்காக கர்த்தருடைய சாபம் அவர் மீது வந்தது. அப்படிப்பட்ட நிலைமை தங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று யூதர்கள் கர்த்தருக்கு பயந்து கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. யூதர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய மார்க்க காரியங்களுக்கும் கர்த்தருடைய ஆராதனைக்கும் பணம் தேவைப்படும் என்று நினைத்து சத்துருக்களை கொள்ளையிட தங்கள் கைகளை நீட்டியிருந்திருக்கலாம். யூதர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சோதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனபோது அவர் அந்த பட்டணத்தை கொள்ளையிட்டார். யூதர்கள் இப்போதும் தங்கள் சத்துருக்களை கொள்ளையிட்டு ஆபிரகாம் செய்ததை தங்களுக்கு முன் உதாரணமாக சொல்லியிருக்கலாம். யூதர்கள் தங்கள் விரோதிகளை கொள்ளையிட்டது தங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக என்று விவாதம் செய்திருக்கலாம். சத்துருக்கள் யூதருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்ததினால் யூதருக்கும் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக சத்துருக்களை கொள்ளையிட்டு தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் யூதர்கள் தங்கள் பகைஞரை கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. சத்துருக்களை கொள்ளையிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போதிலும் யூதர்கள் அதை பயன்படுத்தவில்லை. புறஜாதியாரை சங்காரம் பண்ண வேண்டும் என்பது யூதருடைய விருப்பம் அல்ல. தங்களுடைய பிராணனை பாதுகாக்க வேண்டும் என்பதே யூதருடைய விருப்பம். அகாஸ்வேரு ராஜா யூதர்களுக்கு கட்டளையிடும் போது அவர்கள் சத்துருக்களின் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அடித்து கொன்று நிர்மூலமாக்க அனுமதி கொடுத்திருந்தான். ஆனாலும் யூதர்களோ
இந்த விசேஷித்த அனுமதியை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் சத்துருக்களின் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று போடவில்லை. தங்களுக்கு விரோதமாக பட்டயம் ஏந்தி தங்களை அழிக்க வருகிறவர்களை மாத்திரமே யூதர்கள் கொன்று போடுகிறார்கள். ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கிற ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் யூதர்கள் ஒன்றும் செய்யவில்லை. யூதர்கள் மனிதாபிமானத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ, இப்போதும் உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும் என்று சொல்லுகிறான். அரண்மனையில் இத்தனை பேர் சங்காரம் பண்ணப்பட்டார்கள் என்னும் கணக்கை அகாஸ்வேரு எஸ்தரிடம் கூறுகிறான். தங்களுடைய அரண்மனையிலேயே இத்தனை பேர் கொல்லப்பட்டிருந்தால் மற்ற பட்டணங்களில் மேலும் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று ராஜா ஆச்சரியப்படுகிறான். இதற்கு மேலும் எஸ்தருக்கு ஏதாவது விண்ணப்பம் இருக்குமென்றால் அதையும் செய்து தருவதற்கு ராஜா சம்மதிக்கிறான். எஸ்தர் ராஜாவை நோக்கி, ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுக்கிறான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறக்கிறது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போடுகிறார்கள். மொர்தெகாய்க்காக ஆயத்தமாக்கப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கி போட ராஜா உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று எஸ்தர் விண்ணப்பம் பண்ணுகிறாள். எஸ்தரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சூசானில் இதன் பின்பும் யூதர்கள் 300 பேரை கொன்று போடுகிறார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போடுகிறார்கள். அகாஸ்வேரு ராஜாவின் பெர்சிய தேசத்தில் உள்ள 127 நாடுகளிலும் உள்ள யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சத்துருக்களில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. பெர்சியா தேசத்தின் நாடுகளில் உள்ள யூதர்கள் ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்குகிறார்கள். அலங்கம் இல்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்குகிறார்கள். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்குகிறார்கள்.